என்னங்க? ம் சொல்லு. வெளிய போறேன்னு சொன்னீங்கல்ல? எத்தன மணிக்கு போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்க. சும்மா தான் கேட்டேன். ம் ம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். தீபன், வெளிய போணும், கொஞ்சம் வா. இல்லை நீ எனக்கு வேலை இருக்கு, நீங்கள் போயிட்டாங்க. உன்னை கூட்டு போறியான்னு கேட்கல, கூட்டு போன்னு சொல்றேன். வா. சரி வாங்க. அத்தை எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க? அத்தை சொல்லுங்க அத்தை. இந்த வீட்டுல என்னடா நடக்குது? ஏன் அத்தை என்னாச்சு? நீ இப்படி வெளியே போன அவ்வளவுதான், உடனே இந்த மௌனம் தீபனை கூட்டிட்டு வெளியே போயிட்டா. என்னத்தை சொல்கிறீங்க? டேய், அவங்க இப்படி வெளியே போறது பார்த்தா நீ எப்படா போவோன்னு பார்த்து வெயிட் பண்ணி போற மாதிரி இருந்தது எனக்கு. வெளிய போறேன்னு சொன்னீங்கல்ல? எத்தன மணிக்கு போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்க. சும்மா தான் கேட்டேன். ஆ சரிங்க அத்தை. டேய் தீபன், என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் அண்ணி, நான் என்ன பண்ணேன்? வீட்ல விஷயத்த சொல்றானா சொல்லாம இருக்க? அண்ணி, எப்போ எதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் அண்ணி. நான் பார்த்துக்கிறேன். கிழிச்ச. டேய், உங்க அண்ணன் காசு ரெடி பண்ணிட்டு இருக்காடா. இருக்கிறது அந்த ஒரே ஒரு சொத்து வீடுதான். அதையும் உங்க அடமான வைக்க போறாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவியா? தீபன், இங்க இருக்க எல்லார் நிம்மதியும் போயிடும்டா. நான் சொல்றதை கேளு. சீக்கிரம் வீட்ல விஷயத்த சொல்றத பாரு. எல்லாத்துக்கும் மேல உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நிலைமையை யோசிச்சு பாரு. பாவண்டா அந்த பொண்ணு, உன்னையே நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அண்ணி, இது என் வாழ்க்கை பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தலையிடாதீங்க.